Hi all, welcome to Star Police Academy, number 1 Police Academy in Tamil Nadu, daily content party in USRB, TNPSC, SSC, RRB, Banking. So, Indian நடப்புநிகழ்வுகளை பார்க்கலாம். So, first scheme தான் இருக்கு. So, என்ன இதில் சொல்றாங்க அப்படின்னா, மோடி அரசின் உத்தரவாதம், அது தீவிரவாதத்தை ஒழிக்கும் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவீன ஆயுதங்கள் மற்றும் வலிமையான உள்கட்டமைப்பு வசதிகள் பாதுகாப்பு படையினருக்கு வழங்கப்பட்டுள்ளன. அதாவது இதில் வந்து டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாளை தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிறந்த படமா வந்து பாத்தீங்கன்னா தனி ஒருவன், ஸோ ஜெயம் ரவி அவர்கள் நடிச்ச படம் வந்து சிறந்த படமா தேர்வாகி இருக்கு. சிறந்த நடிகர் வந்து பாத்தீங்கன்னா மாதவன் அவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காரு. ஸோ இவர் வந்து எந்த படத்துக்கு வாங்குறாரு அப்படின்னா இறுதி சுற்று. ஸோ அந்த பாக்ஸிங் படம் இருக்கு இல்லையா, ஸோ அது சரிங்களா. ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க வந்து முக்கியமானது ஒரு ஃபர்ஸ்ட் 5 மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சிறந்த படம் முதல் பரிசு தனி ஒருவன், சிறந்த படம் 2ஆம் பரிசு பசங்க 2. ஸோ 3rd பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரபா. 4th இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த படம் சிறப்பு பரிசு வந்து இறுதி சுற்று. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் படம் வந்து பார்த்தீங்கன்னா 36 வயதிலே. இதில் நீங்கள் எல்லாமே பாருங்க. இந்த இதில் வந்து தனி ஒருவன், அதுக்கப்புறம் இறுதி சுற்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 36 வயதிலே. ஸோ இந்த 3 படம் தான் ரிப்பீட்டடாக சுற்றி வந்து அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர்களுக்கு விருதுகள் ஸோ 2014-15 கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவார்ட் வாங்குறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை வந்து நாளைக்கு அந்த அரங்கில் வந்து நடக்குது சரிங்களா. எந்த அரங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜரத்னம் கலையரங்கில் வந்து நடக்குது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பி எம்எல்ஏக்கு சட்ட பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சட்ட பாதுகாப்பு அப்படின்னா என்னன்னா, இப்போ ரீசெண்டாக கூட நீங்க பார்த்துருப்பீங்க, மொய்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உமன் எம்பி வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு ஸோ ஆப்போசிஷன் பார்ட்டிகிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கினதா வந்து அவங்க மேலே குற்றம் சாட்டப்பட்டது. ஸோ அதை வச்சுதான் இந்த கேஸ் வந்து ஓடுது சரிங்களா. ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1998ஆம் ஆண்டில் உச்ச நீதிமன்ற 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ அந்த குற்றம் சாட்டுறாங்க இல்லையா, ஸோ அந்த எம்பிக்கோ இல்லை எம்எல்ஏ மீதோ ஸோ சட்ட பாதுகாப்பு வந்து அப்போ வந்து 1998ல அந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து கொடுத்தாங்க. ஆனா இப்போ வந்து இந்த ரீசெண்டா 2024ல வந்து பாத்தீங்கன்னா 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜட்மெண்ட்டை மாத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ வந்து எந்த ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு 2 ஆர்டிகல் பற்றி சொல்லியிருக்காங்க, 105 and 194. இந்த செக்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது முரணா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த தீர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் ரத்து செஞ்சது. அதாவது 1998ல அவங்க வந்து சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த லஞ்சம் வாங்கினா அந்த பர்சனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ 2024ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 2024ல ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சியினரும் வந்து பாத்தீங்கன்னா வரவேற்றிருக்காங்க. ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல அதித்தி திட்டம் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ அதித்தி திட்டம் எதனோட தொடர்புடையது அப்படின்னா ஸோ பாதுகாப்பு துறையோட தொடர்புடையது. ஸோ அந்த வகையில இந்த புதிதாக தொடங்கப்பட்ட அதித்தி திட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களின் கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் அளிக்கவும் தொழில்நுட்ப ரீதியாக நாடு வளர்ச்சி அடையவும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஸ்கீமை பத்தி சரிங்களா. அதித்தி அப்படின்ற இந்த ஸ்கீமை பத்தி. ஸோ இதுல 3 படைகள் இருக்கு இல்லையா, ஸோ அதாவது ராணுவம், கப்பல் படை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விமானப்படை. இந்த 3 படையிலையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த டிஃபிகல்டிஸை வந்து போக்குறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதித்தி அப்படின்ற இந்த ஆப் வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 படைகளுக்கும் சேர்த்து 30 டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட கடினமான தொழில்நுட்பங்களை வந்து உருவாக்குறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதித்தி திட்டத்தோட ஒரு மெயின் எய்ம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும்னா அதித்தி திட்டம் எதனுடன் தொடர்புடையது, எந்த டிபார்ட்மெண்டோட தொடர்புடையதுன்னா டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறையோட தொடர்புடையது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை நாளை முதல் பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம இது நெட் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்மிஷன் அந்த டிக்கெட்டை வந்து பெற்றுக்கலாம். ஸோ என்ட்ரி டிக்கெட்டை. ஸோ அது வந்து நீங்க வந்து ஃப்ரீயா தான் வந்து பாத்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஃப்ரீயாவே பாத்துக்கலாம். ஒரு ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணி அதில் 5 பேர் கூட நம்ம வந்து
இந்த அருங்காட்சியகத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் வந்து என்னைக்கு வந்து அந்த டைம் கொடுக்குறாங்களோ அவங்க ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த லைப்ரரியை வந்து அந்த எக்ஸிபிஷன் அந்த அருங்காட்சியகத்தை பார்க்கறதுக்கு குறைஞ்சது 1.5 மணி நேரம் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான தனியான ஒரு வெப்சைட் போர்ட்டலும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? www.kalingaruulagam.org அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்குள்ள நம்ம போனா ஸோ இந்த அருங்காட்சியகத்தை வந்து பார்க்கலாம். அப்போ இந்த அருங்காட்சியகத்துல என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ கலைஞரின் நிழல் ஓவியங்கள் உட்பட பல்வேறு தலைப்புகள்ல இந்த அரங்கங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்துல ஸோ முக்கியமான நிகழ்வா வந்து கருதப்படுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். நாகாலாந்தில் நிலக்கரி சுரங்கத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு இந்திய அரசமைப்பின் எந்த விதி பெரும் தடையாக உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பிரிவு 371A. ஸோ 371 அப்படின்னாலே நம்ம வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், ஸோ அதுக்கப்புறம் டெல்லி, ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே 371 அப்படின்னு வந்து பார்த்தாலே அது வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை வந்து குறிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலக தடகள கவுன்சிலால் 2027 உலக தடகள சாம்பியன்ஷிப் நடத்தப்படும் நகரம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ஜிங். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் மையத்தை அமைக்க டாடா குழுமம் எந்த நிறுவனத்துடன் ஒத்துழைக்கிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சிப். ஸோ இந்தியா எந்த வருஷத்துக்குள்ள நாங்கள் செமிகண்டக்டர்ஸ் அதாவது குறைமின் கடத்தியை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 2024. சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ், எந்த இரு நாடுகளுக்கு இடையே கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் சமுத்திர லக்ஷ்மணா பயிற்சி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் மலேசியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் நியூஸ், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட போஷன் உற்சவ் என்ன கவனம் செலுத்தியது? ஸோ போஷன்னாலே அது வந்து ஆரோக்கியம், அதை பத்தி தான். ஸோ ஊட்டச்சத்து. நெக்ஸ்ட் நியூஸ், தேசிய பாதுகாப்பு படையின் புதிய டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தல்ஜித் சிங் சௌத்ரி அவர்கள். NSGனா வந்து நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. நெக்ஸ்ட் நியூஸ், பூஜ்ய பாகுபாடு தினம் ஆண்டுதோறும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 1. நெக்ஸ்ட் நியூஸ், நாட்டின் முதல் செமிகண்டக்டர் ஹப் எந்த மாநிலத்தில் அமைக்கப்படும்? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல. ஸோ இப்போதான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் தமிழ்நாடு பண்டைய குழந்தைகள் மற்றும் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கல்லறை எந்த காலத்தை சேர்ந்தது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா புதிய கற்காலம், அதாவது நியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சர்வதேச மகளிர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 8. ஸோ இது நமக்கு தெரியும், இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன். ஸோ இது வந்து மார்ச் 8 தான் வந்து கொண்டாடப்படுது. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.